அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின். அனைத்து புகழும் இறைவனுக்கே. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நன்றி மறவாமல் இருப்போம். மனிதனுக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு உணர்வுதான் நன்றி. உதவி செய்யப்படும் போது நிச்சயமாக அதுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான். அதே போலதான் ஒருவனுக்கு அவன் உதவி செய்யும் போது கூட அவன் நன்றி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதையும் விரும்புவான். பலவீனத்துடன் படைக்கப்பட்ட மனிதனே நன்றியை சொல்வதையும் நன்றி சொல்லப்படுவதையும் விரும்பும் போது, எல்லாம் வல்ல அல்லாஹ் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகின்றவன், அனைத்துக்கும் எஜமானன் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்க மாட்டானா? அவனிடத்தில் நாம் நன்றியுடன் நடக்க வேண்டும் என்று ஆசை வைக்க மாட்டானா? அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 28வது அத்தியாயம் 73வது வசனம், இரவு பகல் படைத்திருப்பதே நன்றி செலுத்தத்தான் என்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார், செவி, பார்வை, உள்ளங்களை அனைத்தையும் உங்களுக்கு நான் படைத்ததே, ஏற்படுத்தியதே நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக தான். வது குருணி அது பொறுக்கும் வஷ்குருளி வலா தகுஃபிருனி, நிச்சயமாக நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் என்றும் அல்லாஹ் கூறுகிறான். இதையெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் மேலும் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் என்கிறான். வலாகின்ன அக்ஸருன் நாஸி லா யஷ்குரூன், அதிகமான பேர் நன்றி செலுத்துவதில்லை என்றும் வருத்தத்துடன் தெரிவிக்கக்கூடிய ஏராளமான வசனங்கள் நமக்கு திருக்குரானில் காண கிடைக்கின்றது. எவ்வளவு அருட்கொடைகளை அள்ளி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், எவ்வளவு அருட்கொடைகளை அள்ளி கொடுத்திருக்கிறான். நம்மளை முஸ்லிமாக பிறக்க வைத்ததே ஒரு அருட்கொடை, மிகப்பெரிய அருட்கொடை. அழகான உடல் அமைப்பு, குறைபாடு இல்லாத உறுப்புகள், ஆரோக்கியம், கல்வி, பொருளாதாரம், கருணை, பாசம், தூக்கம், ஓய்வு, நிம்மதி, இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அல்லாஹ்வும் திருமறை குரானில் சொல்கிறான், நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு வழங்கினேன். எண்ணில் அடங்காத அருட்கொடைகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். ஆனாலும் மனிதன் கெஃபாரூன், அவன் நன்றி கட்டனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எதிர்பார்த்த விதத்தில் அவனுக்கு நாம் நன்றி செலுத்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான், எவ்வளவு சந்தோஷம் அடைவான். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பயன் கிடைக்கிறது ஒன்றொன்றாக பார்ப்போமா? அல்லாஹ் திருமறை குரான் 3வது அத்தியாயம் 144வது வசனத்தில் சொல்கிறான், நன்றியுடன் நடப்போருக்கு கூலியை வழங்குவோம். ஷாக்கிரீன், அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், நன்றியுடன் நடந்தால் நான் ஏன் ஒரு அடியானை தண்டிக்க போகிறேன்? அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நன்றியுடன் நடந்தால் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான் என்பதும் புரிந்து கொள்ளலாம். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஸீதன்னகும், நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன். அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடைக்காக நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் இன்னும் பல அருட்கொடைகளை அதிகமாக வழங்குவான். அதே சமயம் நன்றி மறந்தால் கடுமையான வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் திருமறை குரான் 14வது அத்தியாயம் 7வது வசனத்தில் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்கிறான். நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் ஷைத்தானுக்கு சமம் என்கிறான். ஏனால் அல்லாஹ் கூறுகிறான், ஷைத்தான் தான் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று. அதே போன்று அல்லாஹ் இன்னொரு விஷயம் கூறுகிறான் பாருங்கள், அல்லாஹ்வின் நேசம் கிடைக்காது நன்றி செலுத்தாதவர்களுக்கு என்ற அச்சத்தையும் ஏற்படுத்துகிறான். லா யுஹிப்பு குல்லு கஃபூரின், நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்கின்றது அந்த வசனம். அதே போன்று அல்லாஹ் கூறுகிறான், மனிதன் சபிக்கப்பட்டவனாகிறான் நன்றி செலுத்தாத போது. 80வது அத்தியாயம் 17வது வசனம், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அவன் சபிக்கப்பட்டு விட்டான். எல்லாத்தை விட ஒருபடி மேலாக அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களிடம் அதை நான் பொருந்தி கொள்கிறேன், அதை கொண்டு நான் திருப்தி அடைந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது, அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நினைத்து பாருங்கள், நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்தி அவன் திருப்தியை பெறுவது எவ்வளவு பெரிய முக்கியமான காரியம் என்று. எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வுக்கு நாம் எந்த விதத்தில் நன்றி செலுத்துவது? மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் என்ற ஒரு உணர்வை 3ஆக பிரிக்கிறார்கள். 1, உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றியை சொல்வது. 2, நாவால் அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவிப்பது. 3, நமது செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவிப்பது. இதில் மிகவும் முக்கியமான ஒன்று உள்ளம் சார்ந்த நன்றி தெரிவித்தல் தான். ஏனென்றால் அல்லாஹ் ஒருவரின் செயலை பார்ப்பதில்லை, அல்லாஹ் அதிகமாக அவர்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான். அல்லாஹ் 3வது அத்தியாயம் 29வது வசனத்தில் என்ன சொல்கிறான்?
நீங்கள் உள்ளங்களில் உள்ளதை மறைத்தாலோ வெளிப்படுத்தினாலோ அதை அல்லாஹ் அறிகிறான். இன்னல்லாஹ அலிம் தாத்தில் சுஜூர், அவன் பிடரி நரம்பை விட உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறான். அப்போ எப்படி உள்ளத்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது? அடிக்கடி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணி பார்ப்பதன் மூலம் அல்லாவிடத்தில் நாம் மிகவும் நெருங்கிய, அல்லாவுக்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நிச்சயமாக நம்மால் மாற முடியும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு அருட்கொடைகளையும் அடிக்கடி நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அருட்கொடைகள் நமக்கு இல்லாமல் போயிருந்தால் நம்மளோட நிலை என்னவாகிருக்கும் என்பதையும் அடிக்கடி சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உள்ளத்தில் அந்த சிந்தனை வரவைத்தால் நிச்சயமாக நாம் தானாகவே அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக மாறிவிடுவோம். அடுத்தபடியாக தன்னிறைவு. ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கும் விஷயத்தை, அல்லாஹ் அவனுக்கு அருள் இருக்கின்ற விஷயத்தை கொண்டு தன்னிறைவு அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எதுவரை எனக்கு இது பத்தவில்லை, என்னிடம் இது இல்லை, எனக்கு இது கிடைக்கவில்லை என்று சொல்லும் வரை அவன் நன்றி செலுத்த ஒரு நல்லடியாராக ஆகவே முடியாது. மாறாக அல்லாஹ் கொடுத்திருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னிறைவு அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் உணர்வீர்கள். எப்போதுமே அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம்தான், நாம் எல்லா விடயங்களிலும் நமக்கு மேலே இருக்கிறவர்களை பார்க்க கூடாது, நமக்கு அதற்கும் கீழ் நிலையில் உள்ளவர்களை பார்த்தால் நிச்சயமாக நம்ம மனது பக்குவம் அடையும், தன்னிறைவு அடையும். அதை கொண்டு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் நல்லடியார்களாக இன்ஷா அல்லாஹ் மாற முடியும். ஏனென்றால் அல்லாவுக்கு தான் தெரியும் யாருக்கு எப்போ எப்படி எவ்வளவு தர வேண்டும் என்பது. அவனுக்கு தான் தெரியும் யாரை எங்கு வைக்க வேண்டும், எப்போது யாரை எந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பது. நன்றாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பது மட்டும் அல்லாவின் அருள் கிடையாது, குறைப்பதும் அல்லாவின் அருள்தான், எடுப்பதும் அல்லாவின் அருள்தான், தடுப்பதும் அல்லாவின் அருள்தான். நம்மால் அதனுடைய விளைவுகளை அந்த சமயம் புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லாவுக்கு மட்டுமே இதெல்லாம் தெரிந்த விஷயமாக இருக்கிறது. வாழமோ புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்கின்றது திருக்குரான். அல்லாஹ் கேட்கிறான், நன்றி உள்ள ஒரு அடியானை தண்டிக்க எனக்கு என்ன தேவை உள்ளது? அதனால் குறைப்பதும் எடுப்பதும் தடுப்பதும் தண்டனை அல்ல, அது ஒரு அருள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாவால் தான் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், அல்லாவின் நாட்டமின்றி யாருக்கும் எதுவும் நடக்காது என்பதனை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்கின்றது மார்க்கம். உணர்ந்து கொள்ளுங்கள், நான் என்ற இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, என்னுடையது என்றும் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, என்னால் தான் என்றும் எதுவுமே இல்லை. எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்தது. நீங்கள் பெரிய கல்வியாளர்களா? அதை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களா? இல்லவே இல்லை, அது அல்லாவிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் பெரிய சிறந்த பேச்சாளரா? இது நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட திறமையா? நிச்சயமாக இல்லை. ஹாதா மின் ஃபலல்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லி சொல்லி பழகுங்கள். பெரிய அரண்மனை போன்ற வீடா? ஹாதா மின் ஃபலல்லி ரப்பி. புதிய வாகனம் வாங்கியிருக்கீங்களா? கூறுங்கள், ஹாதா மின் ஃபலல்லி ரப்பி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் சொல்லும் போது நமது உள்ளம் பணிவடைகின்றது, நமது உள்ளம் தன்னிறைவு அடைகின்றது, நமது உள்ளம் பக்குவம் படுகின்றது. அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக அது மாறுகின்றது இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நாவால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது. நாவால் எப்படி அல்லாவுக்கு நன்றி செலுத்த முடியும்? பல விஷயங்களை பார்க்கலாம் வாருங்கள். அதிகமாக புகழ்வது நாவால் நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியதில் முதன்மையான விஷயமாகும். அதிகமாக புகழுங்கள், ஏனென்றால் அல்லாஹ் புகழை நேசிக்கக்கூடியவன். அவன் புகழப்படுவதை அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே அதிகமாக உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கெல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவனை புகழுங்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் அவனுடைய அருட்கொடைகளை, அவன் உங்களுக்கு அருள் இருக்கும் அருட்கொடைகளை சொல்லி அல்லாவை புகழுங்கள். இதனால் அந்த அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று மக்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கின்றது மார்க்கம். ஒருவர் நமக்கு செய்யக்கூடிய உதவி அது எவ்வளவு சிறியதாக இருந்தால் அதற்காக நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கான நன்றியை சொல்ல வேண்டும். இன்னும் சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின்படி ஜஸக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்றோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விட வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள்
அடியார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக ஆவார்கள். அடிக்கடி நாம் அல்லாவை தியானித்துக் கொண்டே அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று கூறுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள், மாஷா அல்லாஹ், பிஸ்மில்லா என்று இடத்துக்கு தகுந்த போல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டே நீங்கள் துதித்துக் கொண்டே இருங்கள். இதுதான் சிறந்த நாவால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். அடுத்தபடியாக அல்லாவின் அருட்கொடைகளை குறித்து, அல்லாவின் மகிமையை குறித்து, அல்லாவின் ஆற்றலை குறித்து பிறருக்கு எடுத்துரைத்து கொண்டே இருப்பது. தாவா பணி செய்வது, அதாவது அல்லாவின் மார்க்கத்தை பிறரிடத்தில் எடுத்து சொல்வது, புரிய வைப்பது என்பதும் நாவால் நாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய நன்றி பரிமாற்றம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நன்றி செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தை மக்களிடத்தில் பரப்ப வேண்டும். அவர்களை நன்றி செலுத்த தூண்ட வேண்டும். எல்லாத்தை விட வெறும் முக்கியமான ஒரு விஷயம், நன்மையான விஷயத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த நாவை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக குர்ஆன் ஓதுவது மூலம், திக்ரு செய்வது மூலம், இஸ்திக்ஃபார் செய்வது மூலம், துஆக்கள் செய்வது மூலம் இந்த நாவினை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் போது நாம் நன்றி செலுத்துறவர்களாக மாறுகின்றோம். அதே போன்ற தீமையான விஷயங்களிலிருந்தும் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். பொய், புறம், அவதூறு, கோல், திட்டுவது, சபிப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் இந்த நாவை பாதுகாத்து கொள்வது என்பது இந்த அருமையான நாவை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கான நன்றி பரிகாரமாக பார்க்க முடிகின்றது. அடுத்தது உடல் ரீதியாக, செயல்பாட்டு ரீதியாக நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது? முதல் விஷயம், சேதம் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது. நமக்கு அல்லாஹ் அருள் இருக்கின்ற பொருள்களோ அல்லது அல்லாஹ் நம்மளுக்கு அருள் இருக்கின்ற திறமைகளையோ வீணாக்காமல் பார்த்து கொள்வது, மாசுபடியாமல் கெட்டு போகாமல் பார்த்து கொள்வது, அதுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது மூலம் நாம் அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகின்றோம். அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருட்கொடைகளை நாம் அல்லாவின் வழியிலேயே செலவு செய்வது, அல்லாவின் வழியிலேயே அதை அதிகப்படுத்துவது, பயன்படுத்துவது, இது போன்று செய்யும் போது அதற்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக மாறுகின்றோம். உதாரணமாக ஆரோக்கியம். அல்லாஹ் ஆரோக்கியம் என்ற ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை அல்லாவுக்காக தேவைப்படுவர் இடத்திலே அதை நாம் பயன்படுத்தலாம். இபாதத்துகளை அதிகம் செய்யலாம். தொழுகை, நோன்பு போன்றவற்றை ஆரோக்கியமாக வாழும் காலத்திலே அதிகப்படுத்தும் போது அந்த அருட்கொடைக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக மாறுகின்றோம். அல்லாஹ் நமக்கு அதிகமான பொருளாதாரம் கொடுத்திருக்கிறான் என்றால் அதை தர்மம், ஜகாத், உம்ரா, ஹஜ், பிறருக்கு நல்ல அழகிய முறையில் கடன் கொடுத்து உதவுவது மூலம் அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இதே போன்று தான் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்து மேலும் அந்த கல்வியை கற்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். அல்லாஹ் நமக்கு ஒரு திறமை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த திறமையை கொண்டு நாம் பிறருக்கு உதவி செய்து அதற்கான நன்றி கடனை செலுத்த முடியும். அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல அறிவை, இல்மை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை கொண்டு பிறரிடத்தில் நாம் தாவா செய்து அதை கொண்டு நாம் பிறரிடத்துல உதவி செய்து அதற்கான நன்றி கடனை செலுத்த முடியும். ஹலாலான செயல்கள் செய்து ஹராமான செயல்கள் இருந்து அதை பாதுகாத்து கொள்வதே அல்லாஹ்க்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி செலுத்துதல் ஆகும் என்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் நம்பிக்கை இழக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யும் நன்றி கடன்தான். எண்ணமா அல் உஸ்ரி உஸ்ரா, நிச்சயமாக துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கின்றது. அல்லாஹ் நான் கேட்டதை இன்றோ அல்லது பிறகோ அல்லது மறுமையிலோ நிச்சயமாக தருவான். ஒரு காலமும் அல்லாஹ் என்னை ஏமாற்ற மாட்டான். எனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அறியக்கூடியவன் அவன். நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான விடயத்தை எனக்கு அவன் அருளிப்பான் என்று முக்கியமாக அல்லாஹ்வின் மீது முழுவதுமாக சார்ந்து இருப்பது அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்துவது போன்றுதான் ஆகும். அதே சமயம் அதிகமாக அருட்கொடைகளை வேண்டி இருக்கும் அருட்கொடைகளை தக்க வைத்துக் கொள்ளவும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி திக்ரிக ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா, உன்னை அழகிய முறையில் நினைப்பதற்கும் அழகிய முறையில் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உனக்கு இபாதத் செய்வதற்கும் எனக்கு அருள் புரிவாயாக என்று கேட்கக்கூடிய அழகான துவாவை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். அதே போன்று ரப்பே, எப்பொழுதும் உனக்கு நன்றி உடையவனாக என்னை ஆக்கு என்ப துவாவையும் நாம் அதிகமாக நமது தொழுகையிலும் நமது துவாக்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லைங்க, இதைவிட முக்கியமான ஒரு விஷயம்,
இன்னும் அதிகமாக அருட்கொடைகளை கேட்பதற்கு முன் ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் நம்மை விட்டு போகாமலும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கும் ஒரு அழகிய துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக, உன்னுடைய அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா மிக முக்கியமான துவாவாக கருதப்படுகின்றது. இப்படிப்பட்ட துவாக்களை செய்து அதிகமாக அருட்கொடைகளை பெறுபவர்களாகவும் அதே போன்று நம் கிட்ட இருக்கின்ற நிஅமத்துகளை தவறவிடாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய 3 பொக்கிஷங்கள் என்ன என்று தெரியுமா என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள். 1 நன்றி உள்ள இதயம், 2வது அல்லாஹ்வை நினைவு கூறும் உள்ளம், 3வது நன்மையான விஷயங்களில் துணையாக இருக்கும் நல்ல மனைவி. நன்றியுள்ள இதயம் என்பது சிறந்த பொக்கிஷமாக கருதப்படுகின்றது. எனவே நாம் எப்போதுமே அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவர்களாகவே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நினைவு கூறுவதில் நன்றி செலுத்துவதில் பசுமையாக இருக்கும் நிலையில் மரணிப்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான செயல் என்று. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் கூறியபடி வாழ்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் பசுமையாக இருக்கும் நிலையிலே மரணித்து நாளை அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கும் போது அல்லாஹ் திருப்தி அடைந்த நிலையில் அவனை சந்திக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.